இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தலைவர் பேராசிரியர் காதர் முகிதீனின் மகன் கலிலூர் ரஹ்மான் உடல்நலக்குறைவு காரணமாக காலமான நிலையில் திருச்சி மன்னார்புரம் அருகில் உள்ள இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு அமைச்சர் விஸ்வநாதன், மாநிலங்களவை உறுப்பினர் கிறிஸ்டோபர் திலக் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் கதிரவன். வணக்கம், விவரங்கள் வழங்கலாம். வணக்கம். இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தேசிய தலைவரும் பேராசிரியருமான கே.எம். காதர் முகிதீன் அவருடைய மூத்த மகன் கலிலூர் ரஹ்மான். அவருக்கு வயது 59. இவர் உடல்நலை குறைவு காரணமாக திருச்சி அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் நேற்று இரவு உடல்நல குறைவு காரணமாக உயிரிழந்தார். இவருக்கு ரக்ஷிதா பானு என்ற மனைவியும், முகமது என்ற மகனும், சபா என்ற மகனும் இருக்கிறார்கள். கலிலூர் ரஹ்மான் அவர்கள் ஜமால் முகமது கல்லூரியில் இளங்கலை பிஏ பட்டமும், கோவை பிஎஸ்டி கல்லூரியில் முதுகலை பட்டப்படிப்பும் படித்த இவர் ரத்த தொடர்பான பல்வேறு ஆராய்ச்சிகளையும் ஈடுபட்டு வந்தார். டிபி நோய்களுக்கு முக்கிய மருத்துவம் கண்டுபிடித்துள்ளார். இவருடைய ஆராய்ச்சி மூலமாக பல்வேறு டிபி நோய்களுக்கு மருந்து கொடுக்கப்பட்டு வருகிறது. பேராசிரியர் காதர் முகிதீன் மூத்த மகன் கலிலூர் ரஹ்மான் உடல் தற்போது மன்னார்புரம் அருகே உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இவரது மறைவை கேள்விப்பட்ட தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன், எம்பிக்கள் நவாஸ் கனி, கிறிஸ்டோபர் திலக் உள்ளிட்டோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தி பேராசிரியர் காதர் முகிதீனுக்கு ஆறுதல் தெரிவித்தனர். இன்று இறந்த பேராசிரியர் காதர் முகிதீன் மூத்த மகன் கலிலூர் ரஹ்மான் காஜாமலை அடிவாரம் அருகே உள்ள கபர்ஸ்தானில் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது. தற்போது பல்வேறு கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி.